அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேரும். அது நல்லபடியாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடுவதை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை கூட நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ துலாம் ராசியை சார்ந்தவங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா? தொழில் பிரச்சனையில் இருந்து என்னால் மீள முடியல, இந்த நேரத்தில் நான் முதலீடு செய்யலாமா வேண்டாமா, அது எனக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற நிறைய யோசனைகளில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே துலாம் ராசிக்காரர்களுக்கு காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளோடு இணக்கமான உறவு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக கூடி வரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட மீனராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் உங்களுக்கு பலங்கள் அதிகமாக இருக்குது. அதாவது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது கொடுத்த கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் உங்ககிட்ட மீண்டும் வந்து சேரும். நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதொரு பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட எது பேசினாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுகிறது நல்லது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் எடுத்தங்கவித்தன்னு பேசுகிறது, யாருக்கிட்டையாவது வாக்குவாதத்துக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக தான் அமையும். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எல்லாமே நன்மையாக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்போது கவனமாக பேசணும். முக்கியமாக உங்கள் குடும்ப உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி பேசணும். அதை அதிகப்படுத்துகிற மாதிரி பேசினா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரலாம். அரசாங்க ரீதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்காக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது இப்போ உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான பயன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பிள்ளைங்க கண்டிப்பாக உங்களுடைய சொற்பேச்சு கேட்டு நடப்பாங்க. படிப்பில் நல்லபடியான ஒரு நிலைக்கு வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். அதாவது எந்த ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருந்தாலும் இனிமே எல்லாமே சரியாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நெருக்கடிகள் வரலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் கூட விலகி போகும். உங்களுக்கு செல்வாக்குடன் ஆரோக்கியமாக நடைபோடக்கூடியதாகவும் இருக்கும். சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட முடிவுக்கு வரும். அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். வழக்கு சாதகமாக இருக்கும். விருப்பம் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடு விலகும். எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ப லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதால செல்வாக்கு உயரும். வேலையில் இருந்த பிரச்சனை முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக பலிக்கும். பெரியோருடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது.
அதே போல் அவர்களுடைய ஆதரவு தான் நிச்சயமாக உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியதாக கூட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் வேலை கொஞ்சம் கடுமையானதாக இருக்கலாம், சில இடங்களில் பாதிப்பு இருக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் பார்க்கும்போது உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். வார கடைசியில் பொருளாதாரம் உயரும். புதிய முயற்சிகளில் நல்ல நம்பிக்கையோடு ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் புத்துணர்ச்சி அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளை மனம் அமைதி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் சிறப்பாக இருக்கும். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள், திட்டங்களை தாராளமாக செயல்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த மனக்குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் நீங்கள் உழைக்கணும். கலைத்துறையினை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் கணக்கு போட்டு இறங்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதால கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உறவினர்களை கூட ஒன்று சேர்ப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அடுத்தவர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கேட்காம இருக்கிறது நல்லது. தொழிலில் அதிகமான கவனம் பார்க்கறது நல்லது. நீ வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக பாடுபடுறது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாளுடைய வழிபாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண்களாக 6, 4 இவையெல்லாம் உங்களுக்கு இப்போது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய வேலையும் பொறுப்பும் நல்ல விவேகத்தோடும் சிறப்பாகவும் இருக்கும். இதனால் பதவி மாற்றம், ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும், உத்தியோகத்தில் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக போடக்கூடிய திட்டங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டங்களே உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த சுயதொழிலில் இப்போ நல்ல ஒரு வருமானம் கூடும். புதிய முயற்சிகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் திட்டமிட்டு எதையும் மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறந்த பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கடனாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட செல்வாக்கும் உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பும் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதற்கும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு தானாகவே நடக்கும். பழைய தாக்கங்களை மறக்க நீங்கள் முயற்சி செய்யறது நல்லது. மனோபலத்தை அதிகரிக்க அமைதியும் டென்ஷனும் இல்லாமல் இறைவனுடைய திருநாமங்களை ஜபித்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் இல்லத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. அரசு அதிகாரிகளுடனான தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொடுக்கும். அதே நேரம் மனதில் கற்பனையும் பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்போது எதையோ இழந்துட்டீங்களே போன்ற மன கவலைகளுக்கு ஆளாக நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப விற்பனை முறைகளை கையாளுவீங்க. என்றாலும் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம். அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சிலர் புதிய பதவிகளில் அமர்வீங்க. தொண்டர்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தில் ஆதரவும் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சியில் சிறு சிறு தடைகள் கூட வரலாம். நெய் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நேரத்தில் மிக பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கார். முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.